ரீசெண்டா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தபோது, இந்த பைனாப்பிள் கேசரி வச்சிருந்தாங்க. சாப்பிடவே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அதே டேஸ்ட்ல எவ்ளோ நேரம் ஆனாலும் கட்டியாகாம சாஃப்ட்டான பைனாப்பிள் கேசரி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு 1 கப் ரவைக்கு 3 கரண்டி ரைஸ் பிரான் ஆயிலும், 3 கரண்டி நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் சேர்த்து 1 கப் ரவைய நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல ரவை எடுத்த அதே கப்ல 3 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமா ஃபுட் கலரையும் சேர்த்து நல்லா கொதிச்சக்கப்புறம் வறுத்த ரவையோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ரவை நல்லா வெந்தக்கப்புறம் 1ல இருந்து 1.25 கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா கரைய விட்டு 4 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து கலந்துடலாம். இப்போ 200 கிராம் பைனாப்பிள கட் பண்ணி ஜார்ல ஆட் பண்ணி நல்லா அரைச்சு இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டக்கப்புறம் இன்னொரு 4 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து கலந்துடலாம். இப்போ கடைசியா ஒரு பிஞ்ச் உப்பு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், மீதி இருக்கிற நெய்ல வறுத்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டா டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி ரெடி.